தமிழ் கடவுள் முருகர் நார்த்ல பிறந்தாரா இல்ல சவுத்ல பிறந்தாரா அப்படின்றது தான் இன்னைக்கு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு. இதுக்கான முக்கிய ரீசன் ஜூனியர் என்டிஆர் உடைய காட் ஆஃப் வார் படம் தான். இந்த படம் ஆக்சுவலா வந்து முருகரை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு படமா இருக்கு. ஸோ இந்த படத்துடைய போஸ்டர் எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துடைய டீம் எல்லாருமே அப்படி ப்ரொடியூசர் நாகவம்சி ஷேர் பண்ணி பார்ன் இன் நார்த் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் இவ்வளோ பெரிய டிபேட்டுக்கும் முக்கிய காரணமே. ஆக்சுவலா முருகர் எங்க தான்ப்பா பிறந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இல்ல. புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து தான் அவர் தோன்றினாரு, தாமரையில வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கந்த புராணத்துக்கு முன்னாடியே திருமுருகாற்றுப்படை பரிபாடெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா முருகரை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே குஷன் எம்பையர்னு சொல்லிட்டு ஒரு எம்பையர் இருந்துச்சு. அந்த எம்பையர், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இது மூணுமே சேர்ந்தது தான். இந்த எம்பையர் காலகட்டத்தில் வந்து முருகருக்கான வழிபாடு அதிகமா இருந்ததாகவும் முருகருக்கான கோயில் அதிகமா இருந்ததாகவும் சொல்றாங்க. முக்கியமா முருகருடைய உருவப்படத்தை காயின்லாம் பதிச்சிருந்ததா கூட சொல்றாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். அப்ப நடந்த விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட டாக்குமெண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதனா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஆனா எதுவுமே இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையே. தமிழ் கடவுள் முருகர் எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியிலையும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு ரூட்டடா அவர் இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆக்சுவலா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு படம் எடுங்க, அதெல்லாம் வந்து எடுக்க வேணாம்னு சொல்ல, ஆனா ஒரு கல்ச்சரை பத்தியோ ஒரு கடவுளை பத்தியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட மக்களுக்கு புண்படுத்தாத வகையிலையும் அந்த மக்களுடைய ஐடென்டிட்டியை மாத்தி எழுதுற மாதிரியும் எந்த ஒரு விஷயமும் அதுல இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையாவுமே இருக்கு. முக்கியமா இப்போ ஒரு படத்துல எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த படம் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுல இருந்து இது எவ்வளவு பெரிய டிபேட்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க இன்னி வரைக்கும் இதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கல அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸோ படம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நல்ல ப்ரமோஷன் தான் இது, நல்லா பேசட்டும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே பாக்குறவங்களுக்கு தோணும். ஸோ இந்த டீம் சைட்ல இருந்து எதனா ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து முடிஞ்சிடும். இல்லைனா இது வந்து இன்னும் பெருசாகிட்டே தான் இருக்கும். இவங்க வந்து படம்லாம் முடிஞ்சு படத்துடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அது வந்து விளக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் நடக்கிற மாதிரியான அந்த ஒரு டிபேட்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. தமிழ் மக்களான நமக்கு ரொம்ப உணர்வு பூர்வமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. மொழி, கல்ச்சர், இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குரல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.